சொல்லுங்களா பாட்டி சமையல். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. இன்றைக்கி கத்திரிக்காய் அரிஞ்சிக்கின்னு பொடியாக ரொம்ப நீட்டாக போடக்கூடாது. அரிஞ்சிக்கின்னு கத்திரிக்காய் அரிஞ்சிக்கின்னு முருங்கைக்காய் அரிஞ்சிக்கின்னு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டணும். அதுக்கப்புறம் கறிப்பிலை போட்டு அப்புறம் முருங்கைக்காயும் கத்திரிக்காய் அள்ளி போடணும். அள்ளி போட்டு நல்லா வதங்கட்டோன்னு புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தேங்காய் அரைச்சி அதில் தேங்காயும் 2 தக்காளியும் டேஸ்ட்டுக்காக தேங்காய் 2 தக்காளியும் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ஜீரகமும் மிளகும் இஞ்சியும் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு வாசனையாக மணமாக இருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி செஞ்சேன். நிறைய செய்கிறேன் ஹோட்டலுக்கு. எனக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல. பாட்டி சமையல் நல்லா இருக்குது, பாட்டியே செய்ய சொல்லுன்றாங்க. காலையில் டெய்லி 4 மணிலேருந்து செய்கிறேன். 8 மதியம் லஞ்சு வரைக்கும் செய்கிறேன். டைமே இருக்க மாட்டேங்குது எனக்கு போகிறதுக்கு. வேலை சரியாக இருக்குது எனக்கு. இதுதான் இன்றைக்கி சரி போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி எழுந்திரிச்சு அதை உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி. இது டைம் இல்லை, நாளைக்கு நான் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா எனக்கு கேளுங்க ரெசிபி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் போடுறேன்ல, அதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிப்பேன்.